மாடமாக்கல் கோயில் மிக பழமையான கோயில் தெரியும். நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். வரலாறுக்கான கோயில் இது. ஸோ எந்த ஃபங்க்ஷனாலும் இங்கே வந்துடுவோம். பட் இன்னைக்கு வந்து என்னோட அதிசயம், என்னோட மனைவிக்கு பர்த்டே இன்னைக்கு. ஒரு நல்ல நாள் விதமாக மாடமாக்கல் சினிமா பார்த்துக்க பெரிய சந்தோஷமா இருக்கு. ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக இருக்கும். இந்த வருடம் முழுமையும் நல்ல சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் எல்லாரும் நல்லா இருக்கணும். சிவன் பார்த்து வந்து பூஜை, மிளகாய் யாகம் பார்த்தோம். இந்த பூஜை எல்லாமே நாங்கள் இது வரைக்கும் பார்த்தது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கோம். சிறப்பாக இருந்து நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். மணிவேல், நாங்கள் சேலம் மாவட்டம், சென்னையில் இருக்கோம். ஓம் ஹர நம பார்வதி பாதாயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு அருள்மிகு ஸ்ரீ தேனுகாம்பாள் உடனுரை ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் ஆலயம் மாடம்பாக்கம். நமது ஆலயம் மிகவும் புராதான திருக்கோவில். 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மிகவும் புராதான திருக்கோவில். நமது ஆலயத்தில் சுவாமி தேனுபுரீஸ்வரர் ஸ்வயம்புமூர்த்தி, தாயாருடைய நாமதேயம் தேனுகாம்பாள். கபில மகரிஷி காராம்பசுவாக பிறந்து ஏறு ஜலத்துக்குள்ள சுவாமி சுயம்புலிங்கமா இருக்கும் பொழுது அவருக்கு நித்தியபடி பால் சுரிஞ்சு அபிஷேக கைங்கரியம் பண்ணி ஜோதியாக கலந்து கபில மகான் முக்தி அடைஞ்ச விசேஷமான திருக்கோவில். இந்த ஆலயத்துல ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாதத்துல சரபேஸ்வரருக்கு ஜெயந்தி விழாவானது வெகு விமர்சையாக பல ஆண்டு காலமாக நடைபெற்று வருகின்றது. இந்த சரபேஸ்வரருடைய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணி நரசிம்மமூர்த்தி உக்ரமா இருக்கும் பொழுது தேவர்கள்லாம் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறா. ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணி நரசிம்மமூர்த்தி உக்ரமா இருக்கிறதுனால அவருடைய உக்ரத்தை தணிக்க நீங்க தான் அருள் புரிய வேண்டும்னு பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பெரிவாருடைய கோரிக்கை ஏற்று சுவாமி சிவபெருமான் தன்னுடைய முதற் சக்தியான அகோர வீரபத்ர சுவாமிகளை நரசிம்மமூர்த்தி கூட போர் புரிய அனுப்புறார். ஆனா அவர் போர் புரிஞ்சு தோல்வி அடைஞ்சுடுறார். அவரால் வெற்றி அடைய முடியல. அதனால சிவபெருமானே தன்னுடைய நேரடி அவதாரமான சரப அவதாரத்தை எடுக்கிறார். அந்த சரப அவதாரத்தோட சூரணி பிரத்யங்கரா என்ற 2 சக்திகளை தனக்குள் அடக்கி பக்ஷியினுடைய ரெக்கைகளாகவும் மனிதனுடைய உடலமைப்பாகவும் குதிரையினுடைய கால்களாகவும் சிம்மத்தினுடைய வாளையும் சேர்த்து யாழி என்று சொல்லக்கூடிய மிருகத்தினுடைய முகத்தையும் சேர்த்து விசேஷமான ஒரு சுரூபத்துல நரசிம்மமூர்த்தி கூட போர் புரிஞ்சு போர்ல 2 பேரும் போர் முற்று பெற்று சாந்தி அடையக்கூடிய நேரம் ராகு காலம். அந்த ராகு காலத்துல சரபேஸ்வரருடைய வழிபாடு செய்தா காரிய சித்தி ஏற்படும் என்பது ஐதீகம். ஏனென்றால் அந்த ராகு கால நேரத்துல அந்த போரானது முற்று பெற்று 2 பேருமே சாந்தமடைகிறா. சாந்தமடைந்து மக்கள் கேட்கும் வரங்களை அள்ளி தரக்கூடிய ஒரு நல்ல நேரமாக அந்த ராகு கால நேரம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ராகு கால பூஜையானது 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற்று கொண்டு வருகிறது. அதனால இந்த பூஜையில கலந்துட்டா எண்ணிய காரியமானது கைகூடும். அப்பேற்பட்ட சரபேஸ்வர மூர்த்திக்கு ஒவ்வொரு ஆண்டு காலமும் விசேஷமா ஜெயந்தி விழா கொண்டாடுறது வழக்கம். அது வைகாசி மாசத்துல நடைபெறும். அந்த வைகாசி மாசத்துல நடைபெறக்கூடிய இந்த சரபேஸ்வரர் ஜெயந்தி விழால காலையில கோபூஜையிலேருந்து துவங்கி முதல்ல விசேஷமா கோபூஜையானது நடைபெறும். அதை தொடர்ந்து பக்த கோடிகள் அனைவருக்கும் விசேஷ சங்கல்பமானது நடைபெற்று அதை தொடர்ந்து சூலினி பிரத்யங்கரா சரபேஸ்வரர் ஆகிய 3 தெய்வங்களுக்கும் விசேஷமான முறையில திரவியாகுதிகள் நிறைய திரவியங்களை சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் மிளகாய் ஹோமம் இந்த இடத்துல ரொம்ப விசேஷம். ஏனென்றால் இந்த மிளகாய் ஹோமம் செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தும் விலகி நல்ல சக்தியினுடைய அருளானது சுவாமியினுடைய அனுகிரகத்துல நமக்கு கிடைக்கும். ஆகவே இந்த மிளகாய் ஹோமம் இந்த ஆலயத்துல வெகு விமர்சையா இந்த ஆலயத்துல பல ஆண்டு காலமா நடந்துட்டு வருது. இந்த பூஜையில இந்த ஹோமத்துல நாம கலந்துட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய அத்துணை காரிய தடைகளும் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தொடர்ந்து நீடிக்க சுவாமியினுடைய அனுகிரகமானது பரிபூர்ணமா கிடைக்கும். அந்த ஹோமமானது நிறைவுற்ற பிறகு கலச புறப்பாடு முடிஞ்சு கலசாபிஷேகமானது சரபேஸ்வரருக்கு நடைபெற்று அதை தொடர்ந்து ஏக தின லட்சார்ச்சனை, ஒரே நாள்ல லட்ச ஆவர்த்தி சரபேஸ்வரனை நினைச்சு சரபேஸ்வர லட்சார்ச்சனையானது நடைபெறுது. ஆகவே இந்த பூஜையில அவசியம் பக்த கோடிகள் அனைவரும்
திரளாக வந்திருந்து கலந்து இறைவனுடைய அருளை பெறுமாறு ஆலய நிர்வாகம் சார்பாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குருமூர்த்தி குருக்கள் இந்த ஆலயத்தினுடைய உதவி அர்ச்சகராக பணி செய்யக்கூடிய குருமூர்த்தி குருக்கள் மாடம்பா.